முக்கிய செய்திகள். ராஜஸ்தானில் இன்று கூடுகிறது 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கான வரி குறைய வாய்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு. பிரியங்கா காந்தி, செல்வ கணபதி உள்ளிட்ட 39 எம்பிக்களின் பெயர்கள் பரிந்துரை. துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசியல் செய்வதை ஆளுநர் நிறுத்த வேண்டும். மறுத்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு. கூடுதல் செலவினங்களுக்காக ட்ரம்ப் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா. சொந்த கட்சியினரே தோற்கடித்ததால் அமெரிக்காவே முடங்கும் அபாயம். வணக்கம். வணக்கம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கான வரியை குறைப்பது குறித்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் 55வது ஜிஎஸ்டி கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 148 பொருட்களின் வரியை மாற்றி அமைப்பது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆகிய ஆன்லைன் உணவு விநியோக தளங்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 18% வரியை 5% குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 20 லிட்டர் தண்ணீர் குவளைகள், நோட்டு புத்தகங்கள், மிதி வண்டிகள் ஆகியவற்றுக்கான வரிகள் 5% குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் மூத்த குடிமக்கள் செலுத்தும் தொகைக்கு முழு வரி விலக்களிக்கவும், மூத்த குடிமக்கள் அல்லாத தனிநபர் காப்பீடு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான திட்டத்தில் செலுத்தப்படும் தொகைக்கு வரி விலக்களிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் செலுத்தப்படும் தொகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி தொடரும். தற்போது 5, 12, 18% உள்ள ஜிஎஸ்டி வரியில் புதிதாக 35% வரி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாவ பொருட்கள் என கருதப்படும் சிகரெட், குளிர்பானங்கள், புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களுக்கு 35% வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 1500 ரூபாய் வரையிலான ஆயத்த ஆடைகளுக்கு 5% வரியும், அதற்கு மேல் 10,000 ரூபாய் வரையிலான ஆடைகளுக்கு 18% வரியும் விதிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய்க்கும் அதிகமான விலையுள்ள ஆடைகளுக்கு 28% வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது 1000 ரூபாய் வரையிலான ஆடைகளுக்கு 5%, அதற்கு மேற்பட்டவற்றுக்கு 12% வரி விதிக்கப்படுகிறது. விலை உயர்ந்த கடிகாரங்கள், காலணிகள் ஆகிய ஆடம்பர பொருட்களுக்கான வரி உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழைய டீசல், பெட்ரோல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கான வரியை 12% இருந்து 18% உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான 2 அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள் குறித்து ஆய்வு நடத்த அமைக்கப்பட்டுள்ள கூட்டுக்குழுவிற்கு திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 39 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மக்களவை, சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான 2 மசோதாக்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்படுகிறது. மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு பி சௌத்ரி தலைமையிலான குழுவில் மக்களவையை சேர்ந்த 27 உறுப்பினர்களும் மாநிலங்களவையை சேர்ந்த 12 உறுப்பினர்களும் இடம்பெறுகின்றனர். மக்களவையிலிருந்து பாஜக சார்பில் திரு அனுராக் தாக்கூர், திருமதி பன்சூரி ஸ்வராஜ், திரு சம்பித் பாத்ரா உள்ளிட்டோரும், காங்கிரஸ் சார்பில் திருமதி பிரியங்கா வதேரா, திரு மனிஷ் திவாரி, திரு சுக்தியோ பகத் ஆகியோரும், திமுக சார்பில் திரு டி.எம். செல்வ கணபதி பெயரும், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் திரு கல்யாண் பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ் சார்பில் திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவையிலிருந்து திமுக சார்பில் திரு வில்சனும், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் திரு சாகேட் கோகலே, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங் உள்ளிட்ட 12 உறுப்பினர்களின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவானது விரிவான ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை ஆளுநர் திரு ஆர். ரவி கைவிடாவிட்டால் இப்பிரச்சனையை தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் காலி பணியிடங்களை நிரப்பி நிர்வாகத்தை செம்மைப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு ஆளுநர் மீண்டும் மீண்டும் முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தலைவரின் நியமன உறுப்பினரை துணைவேந்தர் தேடுதல் குழுவில் சேர்ப்பது மட்டுமே அவருடைய உள்நோக்கமாக உள்ளதாக திரு செழியன் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் உள்ள சரத்துகளுக்கு உட்பட்டு தேடுதல் குழு அமைக்க அந்தந்த பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெளிவாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் பரிந்துரைகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று மாநில அரசுகளை நிர்பந்திப்பது மக்களால் தேர்ந்தெடுத்த அரசுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு கொடுக்கும் நெருக்கடி என திரு கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பதை காரணம் காட்டி அதன் செயல்பாடுகளில் தேவையற்ற வகையில் மூக்கை நுழைப்பது போன்ற ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல முறை குட்டு வைத்தும் தனது செய்கையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என திரு செழியன் குறிப்பிட்டுள்ளார். அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட செயல்களில் ஆளுநர் தொடர்ந்து தலையிட்டு வருவதால் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதியினை ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு நிறுத்தியும் குறைத்தும் வருவதை வேந்தர் பொறுப்பில் உள்ள ஆளுநர் தட்டி கேட்காததுடன் அதனை மறைக்கவே பல்கலைக்கழக நிர்வாகத்தில் எப்படி அவர் அரசியல் செய்வதாகவும் திரு கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக குளறுபடிகளுக்கு காரணமான தனது செயல்களை ஆளுநர் இனியாவது நிறுத்தி தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பை அளிக்க முன்வர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இப்பிரச்சனையை தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர், கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் பரவலாக கனமழை கொட்டி வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நிலையில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று பெய்த சாரல் மழையால் அந்த பகுதிகளில் இதமான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, நெல்லை மாவட்டம் வள்ளியூர், கிழவனேரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தாழ்வு மண்டலமாக மாறியது. இது சென்னைக்கு வடகிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்றும் அதன் காரணமாக வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னையை பொறுத்தவரை ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் இன்று நெல்லூருக்கு கிழக்கே நிலை கொண்டிருக்கும் என்றும் ஆந்திர கடல் பகுதி மேல் உயரழுத்தம் இருப்பதால் புயல் சின்னம் வடக்கு நோக்கி நகர வாய்ப்பில்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆகையால் மீண்டும் தமிழக கடற்கரை நோக்கி நாளை சென்னை அருகே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவுடன் கொண்டு வரப்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கான மசோதாவை சொந்த கட்சியினரே தோற்கடித்ததால் நாடே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் அடுத்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்கிறார். இதனால் அரசு நிதியளிப்பை மார்ச் மாதம் வரை நீட்டிக்கவும், கடன் வாங்குவதற்காக உச்சவரம்பை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கவும் கோரும் மசோதா நாடாளுமன்ற கீழ் சபையான பிரதிநிதிகள் சபையில் ட்ரம்ப் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பேரிடர்களில் இருந்து உயிர் பிழைத்தவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க $110 பில்லியன் நிதி உதவி அளிக்கவும் மசோதாவில் கோரப்பட்டுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை கடன் வாங்குவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை பெறுவது கட்டாயம். ஆனால் தாம் பதவியேற்றவுடன் செலவினங்கள் குறைக்கப்படும் என்று உறுதியளித்த ட்ரம்ப் கடன் வாங்குவதற்கான உச்சவரம்பை நீட்டிக்க கோரி தாக்கல் செய்த மசோதாவுக்கு குடியரசுக் கட்சி எம்பிக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மசோதாவுக்கு ஆதரவாக 174 வாக்குகளும் எதிராக 235 வாக்குகளும் பதிவாகின. இதில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 38 எம்பிக்களும் எதிர்த்து வாக்களித்தனர். On this vote, the yeas are 174, the nays are 235, one voting present, 2/3 not being in the affirmative. The rules are not suspended and the bill is not passed. செலவின மசோதா தோல்வியடைந்ததால் அமெரிக்காவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ், விமான பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் வேலை செய்யும் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான அத்தியாவசிய ஊழியர்கள் ஊதியம் இல்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு அரசு திட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதால் அங்குள்ள குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டி வரும் நிலையில் அமெரிக்கா முடங்க உள்ளதால் இரு கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி புதிய மசோதாவை நிறைவேற்ற சபாநாயகர்
மைக் ஜான்சன் முயற்சி மேற்கொண்டார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த ட்ரம்ப் மசோதா இன்று நிச்சயம் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனால் அமெரிக்க மக்களிடையே பரபரப்பு நிலவி வந்த நிலையில் 2027ஆம் ஆண்டு வரை கடன் வாங்குவதற்கான உச்சவரம்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கை மசோதாவில் இருந்து நீக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் 365 பேர் ஆதரவாக வாக்களித்ததால் கூடுதல் செலவின மசோதா பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது. ஏற்கனவே எதிர்த்து வாக்களித்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 34 பேர் மீண்டும் எதிர்த்து வாக்களித்தனர். எனினும் முடக்கத்திலிருந்து அமெரிக்கா கடைசி நேரத்தில் தப்பியது. அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. கடந்த 17ஆம் தேதி மாநிலங்களவையில் உரையாற்றிய அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்றும் அதற்கு பதில் கடவுளின் பெயரை அத்தனை முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம் என்றும் விமர்சனம் செய்தார். இதை கண்டித்து நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்றிரவு கையில் தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக சென்ற இளைஞர் காங்கிரசார் திரு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். திரு அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து தமிழ்நாட்டில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றன. திருச்சி ரயில் நிலையத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த SDPI கட்சியினர் அம்பேத்கரை இழிவாக பேசிய திரு அமித்ஷாவின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தினர். பொன்னேரியில் ஆர்ப்பாட்டம் செய்த காங்கிரஸ் கட்சியினர் அதானி மீதான வழக்கை திசை திருப்பவே பாஜகவினர் நாடகமாடுவதாக விமர்சனம் செய்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆர்ப்பாட்டம் செய்த கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அரசியலமைப்பு சட்ட விதிகளை திரு அமித்ஷா மீறிவிட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திண்டுக்கல்லில் அமித்ஷாவுக்கு பாடை கட்டி எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷா உடனே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர். சீர்காழியில் ஆர்ப்பாட்டம் செய்த மனிதநேய மக்கள் கட்சியினர் திரு அமித்ஷாவின் பேச்சால் பாஜகவின் உண்மை முகம் வெளிப்பட்டு விட்டதாக விமர்சனம் செய்தனர். பட்டுக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்த காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை இழிவாக பேசும் பாஜகவினருக்கு மக்கள் நல்ல பாடம் கற்பிப்பார்கள் என்று காங்கிரசார் தெரிவித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீட்சிதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது குறித்து இந்து அறநிலையத்துறை தாக்கல் செய்த ஆதாரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரியும் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை பொது தீட்சிதர்கள் விற்பனை செய்தது குறித்தும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தீட்சிதர்கள் தரப்பில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் தங்களால் விற்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அறநிலையத்துறை 20 ஏக்கர் விற்பனை குறித்து மட்டுமே ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தங்களுக்கு சொந்தமான இடத்தை மட்டுமே தீட்சிதர்கள் விற்பனை செய்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வாதங்களை மறுத்த அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் திரு அருண் நடராஜன், சுவாதீன உரிமை பெற்றவர் எழுதிய உயிலின் அடிப்படையில் குறிப்பிட்ட தீட்சிதர் நிலத்தை விற்பனை செய்துள்ளதாகவும் நிலத்தின் பட்டா கோயிலின் பெயரிலேயே இன்னும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக 3ஆம் நபர்களுக்கு பொது தீட்சிதர்கள் விற்பனை செய்தது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு சவுந்தர் ஆகியோர் முன்பு இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் ஆதாரங்களை இந்து சமய அறநிலையத்துறை வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அந்த ஆவணங்களில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாக நீதிபதிகள் திருப்தி தெரிவித்திருந்தனர். கூடுதல் ஆதாரங்களை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் என்றும் பத்திரப்பதிவு துறையிடம் விசாரணை நடத்தலாம் என்றும் நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். கோயிலின் வரவு செலவு கணக்கு விவரங்கள் குறித்த வரைவு திட்டத்தை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோயிலின் 101 கட்டளைகளில் எத்தனை கட்டளைகள் தற்போது செயல்படுகிறது, எத்தனை கட்டளைகள் செயல்படவில்லை என்று வினவிய நீதிபதிகள் கட்டளை தீட்சிதர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யவும் தீட்சிதர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
சென்னை மெரினாவில் மகளிர் சுய உதவி குழுவினரின் உணவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்ககம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் சார்பாக உணவு திருவிழா நேற்று தொடங்கியது. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து அரங்குகளையும் பார்வையிட்டார். மாநிலம் முழுவதும் சிறப்பான உணவு வகைகளை பட்டியலிட்டு அவற்றையெல்லாம் ஒரே இடத்தில் மக்களுக்கு வழங்குவதற்காக மெரினா உணவு திருவிழா நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக பயணம் செய்து அவற்றை சுவைப்பது கடினம் என்றும் ஒரே இடத்தில் பல வகை உணவுகளை சாப்பிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர். மதுரை கறி தோசை அருமையா இருக்கு. ரெண்டாவது டைம் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் திரும்ப சாப்பிட்டு போகிறோம். அருமையாக இருக்குது. இதேமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஸ்பெஷல் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். அருமையாக இருக்கு. ஒவ்வொரு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. நாள்தோறும் பிற்பகல் 12:30 மணிக்கு தொடங்கும் உணவு திருவிழா இரவு 8:30 மணிக்கு நிறைவடைகிறது. கோவை கொங்கு பிரியாணி தொடங்கி கொல்லிமலை முடவாட்டுக்காங்கிழங்கு, பள்ளிப்பாளையம் சிக்கன், சேலம் தட்டுவடை செட், நெல்லை அல்வா, விருதுநகர் பால்கோவா முதல் பனை பாயாசம், வெற்றிலை பாயாசம் என விதவித உணவு வகைகள் மக்களுக்கு பரிமாறப்படுகின்றன. சென்னைன்னு மட்டும் ரெப்ரசன்டேட் பண்ணாமல் எல்லா ஊர்லேருந்தும் ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது. ரேட்டும் நல்லா இருக்குது. நல்லா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. பாரம்பரிய இயற்கை முறையிலான உணவு வகைகளான கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, களி போன்ற மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகளும் அதற்காக கருவாட்டு குழம்பு, எலும்பு கறி குழம்பு, மீன் குழம்பு என அந்தந்த மாவட்டத்திற்கேற்ப சுவையில் தரமாக சமைத்து வழங்கப்பட்டது. தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் தாய் வீட்டு சீதனமாக வழங்கப்படும் பனை ஓலை கொழுக்கட்டையின் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. பேசிக்கலாக நான் ஒரு ஃபுட்டின்றதுனால தான் ஃபுட் எக்ஸ்போன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன இருக்கோன்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. சரி ஏதோ இருக்க போகுதுன்ற மாதிரி தான் வந்தேன். பட் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்டோட கல்ச்சுரல் ஃபுட்டை தெரிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக. எல்லாருமே தெரியும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஃபுட்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த உணவு திருவிழா மகளிர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவியாக இருப்பதாக மகளிர் சுய உதவி குழுவினர் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். உணவு திருவிழாவிற்கு வருகை தரும் பொதுமக்கள் லேடி வெலிங்டன் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் ராணிமேரி கல்லூரி ஆகிய கல்லூரிகளின் வளாகங்களில் இலவசமாக வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் வரவேற்பை பொறுத்து மற்ற மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிவு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வார சந்தை ஏலத்தில் இருதரப்பினர் சரமாரியாக மோதிக்கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள வார சந்தையில் பரமக்குடி, அபிராமபுரம், கமுதி, முதுகுளத்தூர், அருப்புக்கோட்டை, பசும்பொன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வார சந்தைக்கு வந்து காய்கறிகளை விற்பனை செய்வது வழக்கம். இந்த வார சந்தையில் வியாபாரிகளிடம் கட்டணம் வசூலிக்கும் ஏலமானது முதுகுளத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்போடு நேற்று நடைபெற்றது. 37 பேர் பங்கேற்ற ஏலத்தில் 17 லட்சத்திற்கு தொடங்கி 40 லட்சம் வரை ஏலம் சென்றது. அப்போது செந்தில் முருகனின் ஆதரவாளர்களுக்கும் குணசேகரனின் ஆதரவாளர்களுக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் நாற்காலிகளை எடுத்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ஏலம் நடந்த இடத்தில் இருந்த பொருட்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. அங்கிருந்த அதிகாரிகள் அலறியடித்து ஓடிய நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த மோதலில் புகைப்படம் எடுத்த செய்தியாளர் வேல்முருகன் என்பவரை போலீசார் தாக்கியதில் அவர் காயமடைந்தார். பத்திரிகையாளர் என தெரிந்தும் தாக்குதல் நடத்திய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதுகுளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் கண்முன்னே நடந்த இந்த மோதலுக்கு போதிய பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் ஒரே பிரச்சனையாக ஊழல் உள்ளதாக தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அந்த ஊழலை செய்வது பாஜக தான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட CNK சாலையில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு தயாநிதி மாறன், தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட அம்பேத்கரை ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இழிவாக பேசியிருப்பதாக கூறினார். மோடி கூட ஒட்டி உறவாடுகின்ற ஒரே நபர் யார் என்றால் அது அதானி தானே. இன்னைக்கு அமெரிக்காவே அவர் குற்றவாளி, ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அதற்கு அமித்ஷா என்ன சொல்றாரு, அப்படின்னு நீ கோர்ட்ல போய் கேஸா போடு. ஏன்பா ஒவ்வொருத்தர் மேல இன்னைக்கு இடி கேஸ் போட்டிய, கோர்ட்ல போய் கேஸா போட்ட, உனக்கு சாதகம் இல்லாவிட்டால், உனக்கு தராவிட்டால் கேஸா போடுறேன். இன்றைக்கு
இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஊழல். அந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி மோடி கட்சி, பாஜக கட்சி. பள்ளி இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக மாணவர்களுக்கு திராவிட மாடல் அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாக திரு தயாநிதி மாறன் குறிப்பிட்டார். ஆனால் புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவதன் மூலம் வர்ணாசிரமத்தையும் குல தொழிலையும் மீண்டும் பாஜக புகுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவை பற்றி பேச எடப்பாடி திரு பழனிசாமி நடுங்குவதாக விமர்சித்த திரு தயாநிதி மாறன் இதன் மூலம் அவர்களுக்கிடையே உள்ள கூட்டணி தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார். புதர்கள் நிறைந்த பகுதியில் மறைந்திருக்கும் புல்லட் யானையை கண்டுபிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த சேரம்பாடி குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே புல்லட் என்கின்ற காட்டு யானை உலா வருவதுடன் உணவுப் பொருட்களுக்காக வீடுகளையும் சேதப்படுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்களின் கோரிக்கைப்படி அந்த யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி நேற்று முன்தினம் தொடங்கப்பட்டது. வனத்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து புல்லட் யானையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த புல்லட் யானை தென்படவில்லை. நேற்று காலை முதல் 2 கும்கி யானைகள் துணையுடன் 2 கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 75க்கும் மேற்பட்ட வனக்குழுவினர் 5 குழுக்களாக பிரிந்து புல்லட் யானையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அந்த யானை தென்படாததால் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். தொடர்ந்து இரவு முழுவதும் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கும்கி யானைகள் துணையுடன் தேடுதல் வேட்டை இன்றும் தொடரும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் வாக்காளர் சிறப்பு முகாமில் பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் உள்ளிட்டவை சரியான முறையில் நடந்துள்ளதா என வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் கடந்த மாதம் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றன. இந்த முகாமில் பணிகள் யாவும் முறையாக செய்யப்பட்டனவா என்பதை மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் IAS அதிகாரியுமான திரு ஹனீஷ் சாப்ரா நேற்று ஆய்வு செய்தார். அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணி, அருப்புக்கோட்டை, ராஜீவ் நகர், வேலாயுதபுரம் மற்றும் பாலவநத்தம் ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆவணங்களை சரிபார்த்து முறையான விதிகளின்படி பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா என அவர் ஆய்வு நடத்தினார். அப்போது புதிய வாக்காளர் சேர்ப்பின் போது அளிக்கப்பட்ட ஆவணங்களையும் திரு ஹனீஷ் சாப்ரா சரிபார்த்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கான வரியை குறைப்பது குறித்து GST கவுன்சில் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான 2 அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள் குறித்து ஆய்வு நடத்த அமைக்கப்பட்டுள்ள கூட்டுக்குழுவிற்கு பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 39 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவுடன் கொண்டுவரப்பட்ட கூடுதல் செலவினங்களுக்கான மசோதாவை சொந்த கட்சியினரே தோற்கடித்த நிலையில் திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதால் அமெரிக்கா தப்பியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.